ஹாய் நண்பர்களே, ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தாங்க முதலாவதாக காரணமே. நாங்க ரிசர்ச் பண்ணதுல ஃபுட்டுனால பார்த்தீங்கன்னா 90% இந்த குழந்தையின்மை பிரச்சனை வருவதற்கு மிக மிக ஒரு முக்கியமான காரணங்கள்ங்க. அதனால நீங்க கண்டிப்பா நான் சொல்றேன், லிஸ்ட் அவுட் பண்றேன். இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியா நீங்க விடுபட முடியும். இல்ல நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னா கண்டிப்பா உங்க தலையெழுத்து யாராலுமே மாத்த முடியாது. சொல்றேன் பாருங்க, லிஸ்ட் அவுட் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாய்லர் சிக்கன் தொடவே கூடாதுங்க. 2வது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது. 3வதாக செவ்வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. என்ன சார், ஆண்களுக்கு இதெல்லாம் நல்லதாச்சே, இது போய் சாப்பிடக்கூடாதுன்றீங்க ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு ரகமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே நாட்டு கோழிக்கறி சாப்பிடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. செவ்வாழை பழமும் நாட்டு பழமா இருந்தா சாப்பிடலாம். பண்ணை மீன் தவிர்த்து ஏரி மீன், குளத்து மீன், கடல் மீன் இதெல்லாம் தாராளமா சாப்பிட்டு கொள்ளலாம், கெமிக்கல் இல்லாம. இதெல்லாம் ஏன் நாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஃபுட் எதுவாக இருந்தாலும் சரி, பாய்லரோ இல்ல ஹைபிரிடோ இந்த மாதிரி ரகங்கள் சாப்பிட்டீங்கன்னா எதுக்காக நீங்க சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம உடம்புல கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு பாய்லர் சிக்கன் பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ள அது பெரிய ஒரு கோழியா வளர்ச்சி அடையுது. இதுக்கெல்லாம் இதை நம்ம சாப்பிடும் போது அதுக்கான சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு தான்